ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சமூக ஆர்வலர் திரு சுதர்சனம். வணக்கம் சார். வணக்கம். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? மத்திய அரசோட இந்த இயக்கம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆயுஷ்மான் பாரத், அது பேர்லேயே ஆயுஷ்மான் அப்படின்னாலே நல்ல ஆயுளோட தீர்க்கமாக இருக்கணும்னு அர்த்தம். ஆயுஷ்மான் பாரத்னு இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சுகாதாரமும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில் ஆயுஷ்மான் பாரத்ன்ற மிகப்பெரிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 லான்ச் பண்ணார். அந்த திட்டத்தில் 2 முக்கிய பகுதிகள் இருக்குது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்னு பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் முன்னாடி வெல்னஸ் சென்டர்னு வச்சு நோய் வராமல் தடுக்கிற தடுப்பூசிகள் போடுறது அந்த மாதிரி பண்ணாங்க. தாய் சேய் சுகாதாரம் எல்லாமே அதில் பார்த்துட்டு இருந்தாங்க. அது இப்போ பேர் மாற்றி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்னு இருக்குது. அதில் இரத்த பரிசோதனைகளும் அடங்கும். நாள்பட்ட நோய்கள் தொடர்பான சேவைகள் எல்லாமே அதில் வழங்கப்படுகின்றன. 2வது பார்ட் பிரதம மந்திரியோட ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பார்க்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆன திட்டம். இது காப்பீடு திட்டம். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் இது பயன்படும். அந்த 5 லட்சம்ன்றது யார் யாருக்கெல்லாம் பயனடையானாக்கா கிராமப்புறங்களில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள். ஆமாம், பிலோ பவர்ட்டி லைன் சொல்லுவாங்க. செகண்டரி அண்ட் டெர்ஷியரி நோய்களுக்கு முதல்ல டாக்டரை பார்க்குறோம், ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு அவர் அனுப்புகிறார். அப்போ அந்த செலவும் இதில் வந்துடும். அதே மாதிரி டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்றது ஹாஸ்பிட்டலைசேஷனில் இந்த மாதிரி 3த்துக்கும் இது இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 30,000 எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இந்த ஒரு திட்டம் மிகப்பெரிய திட்டம். இந்தியா மாதிரி மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் எல்லாருக்கும் இந்த சேவை கிடைக்கணும்னா இப்போ அந்த முன்னெடுப்பு எடுத்து 50% கிட்டத்தட்ட நம்ம மக்களுக்கு இது போய் சேர்ந்துருக்கு. கூடிய விரைவில் அது முழுசாக எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா யூனியன் டெரிட்டரியும் பண்ணாங்கன்னாக்கா நம்ம 100% சக்ஸஸ் ஆக்கிடலாம். இந்தியா மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற ஒரு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்தான். உலக அளவில் வேறெந்த நாட்டிலையும் இது போன்ற திட்டங்கள் இருக்கா சார்? உலகத்திலேயே இதுதான் முதல் தடவை இத்தனை மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளோ பேருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இது அறிவித்து அது செயல்பட்டு இருக்கு. 3-4 வருஷமாக அதிக எண்ணிக்கையில் விரிவாக்கம் தான் செய்யப்படுறதே தவிர இதில் குறையவே இல்லை. இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுடைய பலன்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் அரசோட இலக்கு. அந்த வகையில நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுது சார்? பெரிய பிளான் பண்ணி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பண்ணுறாங்க. அதில் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறோன்றது எல்லா துறையிலையும் வந்திருக்கு. மற்ற துறைகள்லாம் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் மருத்துவ அணுகுமுறையும் பரிசோதனை முறையும் மாறும். ஓவரால் இந்தியா ஒரே மாதிரி கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தோட டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் ஜன ஆரோக்கிய மிஷன். டிஜிட்டல் மிஷனில் பார்த்தோம்னாக்கா டெல்லியில் சென்ட்ரல்லேருந்து அத்தனை ஸ்டேட்ஸையும் யூனியன் டெரிட்டரிஸும் இன்டகிரேட் பண்ணி இருக்கிற தரவுகளை அவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் நோயாளி இங்கே ஒரு பயனடைகிறார், அவர் வேறு இடத்துக்கு போகிறாருனாக்கா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தரவுகள்லாம் எடுத்துன்னு போக வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரியிலேருந்து போயிடும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சரி, அதை பரிமாறுறதுக்கும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டீட்டெயில்ஸு எல்லாத்துக்கும் டிஜிட்டல் பரிமாற்றம் இந்தியாவில் ஏற்கனவே யூபிஐயில் நம்ம இந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன்லையும் இது உலகத்தில் நம்ம தான் முதல்ல இருப்போம்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். டிஜிட்டல் இயக்கம் எல்லா துறையிலையும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டோட வளர்ச்சி கடந்த 11 ஆண்டுகள்ல எவ்வளவு விரைவுபடுத்தப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாராலையும் உணரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இந்த டிஜிட்டல் இயக்கம் அப்படின்றது ரொம்ப துணையா இருந்துச்சு அப்படின்றதும் ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். இப்போ சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நோயாளி அவங்களுடைய உடல் நலன் குறித்த எல்லா ஃபைல்ஸையும் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்ல வேற எங்கேயாவோ எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ இங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நோயாளியோட பதிவு செய்யப்பட்ட அந்த எண் மட்டும் போதும். வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் கூட அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுது அப்படிங்கிறது உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தரவுகளை மெயின்டைன் பண்றதுக்கும் கூட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு செயல்பாடு இருந்திருக்கணும் இல்லையா? அது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நம்ம நாட்டில் இருக்கிற டெக்னிக்கல் பீப்புள் ஐடி துறையில் நிறைய முன்னேற்றம், நம்ம சந்திரனுக்கு ராக்கெட் விடுற வரைக்கும் வந்து நிறைய விதத்தில் நம்ம வந்து டெக்னாலஜியில் முன்னேறி இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஒரு மிஷன் வந்து ஒரு கனவு திட்டமாக மோடி அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கன்சென்ட்டோட எடுக்கிறாங்க. நோயாளியோட ஒப்புதலோட ஆமா, எடுக்கிறாங்க. நான் என்னோட டீட்டெயில்ஸை நான் மறைச்சு வச்சிருப்பேன், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருக்கும். இதில் இணையறவங்க வந்து எந்த நிமிஷத்துலையும் அவங்க வேணான்னு கூட வெளியில் போகலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் தான் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க பண்ணிக்காமல் இருக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு நேஷ்னல் லெவலில் இருக்கிறது வந்து என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஹையர் ரெஃபர் பண்ணாலோ இல்லாட்டி அவங்களே அர்ஜென்ட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலோ பேஷண்ட்டை வந்து அவங்க கூப்பிட்டு போக முடியுது. இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வந்து இன்னொரு டாக்டர் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். இவங்க ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நேஷனல் லெவலில் ஒரே டைரக்ஷன். இந்த குழப்பங்களுக்கு ஆன இடம் அப்படின்றது இல்ல. டாக்டர்ஸ்லாம் கூட ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா சார். இந்த டிஜிட்டல் மிஷன் மூலமா வந்து கிட்டத்தட்ட 71 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தரவும் கூட இருக்கு. 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 50% மேற்பட்ட மக்கள் வந்து இந்த திட்டத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த திட்டம் குறித்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த புரிதல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவின்னு இருக்கு. நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லெவலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்லாட்டி யூனியன் டெரிட்டரியோ அதை இன்னும் கொஞ்சம் பரவலாக பண்ணி முன்னெடுத்து அந்த சிஸ்டத்தை கொண்டு போகணும். ஆயுஷ்மான் பாரத் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இதில் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலிமா எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. எல்லா யூனியன் டெரிட்டரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த இதை வந்து கண்டிப்பாக அதை முன்னெடுத்து இந்த டிஜிட்டல் மிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரியிற மாதிரி பண்ணணும். ஏன்னா வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்றோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஜிட்டல் நாலேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு, அவங்களுக்கு எப்படி புரியுன்றது புரிஞ்சவங்க அரசுகள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா. இப்போ தடுப்பூசி எல்லாம் கூட செலுத்துறோம். ஒரு பெண் வந்து கருவுற்றதுல இருந்தே குழந்தை பிறப்பு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி செலுத்துறது அப்படின்றத வந்து செவிலியர்களும் மருத்துவர்களும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான நேரத்தை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சுகாதார இயக்கத்தினுடைய ஒரு கூறு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுல இருந்தே அதனுடைய ஆரோக்கியத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுல அரசு உறுதியா இருக்காங்களா? கண்டிப்பா. தாய் சேல் பிரைமரி ரீசனில் வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் மகப்பேறு பீரியட்லையும் சரி, அதுக்கப்புறமா குழந்தை பிறப்புக்கு அப்புறமா பீரியட்லையும் சரி, என்ன மாதிரி ஊசிகள்லாம் போடணும் இதெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. எல்லா ஊசிகள் மருந்துகள் எல்லாமே கொடுத்து குழந்தை வந்து 1 வயசு வர வரைக்கும் என்ன இதெல்லாம் தேவைப்படுறதோ அது எல்லாத்தையும் இலவசமாகவே அந்த ஆயுஷ்மான் பாரத்தில் நம்ம பார்த்துக்கிறோம். நிச்சயமா. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுலயும் வந்து அரசு வந்து உறுதியா இருக்கு. ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு துறை மட்டுமே வந்து அதை வந்து செயல்படுத்தல, நிறைய துறைகள் வந்து ஒருங்கிணைந்து தான் வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க. ஊட்டச்சத்து மாவு வந்து வழங்குறது, அவங்களுக்கு வந்து தொடர் கண்காணிப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி அதெல்லாமும் இந்த இயக்கத்தோட ஒரு பகுதியா நீங்க பாக்குறீங்களா? ரெண்டு கையும் சேர்ந்து தான் தட்டினா ஓசைன்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கோசம் பண்ணாங்கன்னா அதையும் வரவேற்கலாம். இந்த ஒரு திட்டம் வந்து எப்படி இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்த்து தான் இணைஞ்சு செயல்படணும். நிச்சயமா. அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசி வந்து பார்த்தோம். இப்போ குழந்தைங்களுக்கான தடுப்பூசி மட்டும் கிடையாது, கோவிட் டைம்ல நமக்கான தடுப்பூசி செலுத்தின அந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெரிய அச்சீவ்மெண்ட் அது. நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நிறையா நாட்டுகளுக்கும் நிறையா ஃப்ரீயாக அனுப்பினோம். நம்மளே இங்கே தடுப்பூசி தயாரித்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சோம். அதுக்கு தான் இன்றைக்கி நன்றி கடன்பட்டு நிறையா மக்கள் வந்து நம்ம பிரதமரை பாராட்டி நம்மளுக்கு எல்லாம் இந்தியாவுக்கான புகழ் சேர்க்குறாங்க. நிறைய நாட்டோட உயரிய விருதுகள் கூட வந்து பிரதமருக்கு வந்து வழங்கப்பட்டது அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக. கண்டிப்பாக நல்ல நோக்கம் தான். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. கோவிட்ல எவ்வளவோ உயிர்கள் போயிருக்கு, எவ்வளோ இழப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி பாரதம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குனாக்கா அதுக்கு ஃபுல்லாக நம்ம பிரதம மந்திரியோட திட்டங்களும் பிரதம மந்திரியோட முனைப்பும் தான் காரணம். நிச்சயமா. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து வர்றதுல வந்து அரசு வந்து ரொம்ப வந்து கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா நம்ம இப்ப பேசிட்டு இருந்த அந்த கோவிட் காலகட்டத்துக்கே வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல தேவைப்பட்ட அந்த மருத்துவ சிகிச்சைகளும் உதவிகளும் ஏராளம். இதை எல்லாத்தையும் வந்து அரசு வந்து திறம்பட செய்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
அதற்கு பிறகான அந்த தொடர் கண்காணிப்பு அப்படின்றதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில மத்திய அரசோட இந்த ஆயுஷ்மான் இயக்கம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு, பயன் கொடுத்துச்சு சார்? ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்ட்டுக்கே வித்த உடனே ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்றோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா அந்த சர்வீஸுன்றது கூட சேர்த்து தான் வரணும். ஒரு சர்வீஸுன்றது எந்த விதத்தில் இருக்குன்னாக்கா அவங்களுக்கான தேவைகள், ஏன்னா வருமானத்தில் எல்லாம் போயிடுத்து, உயிர் மட்டும் பொழைச்சிருக்கு. அவங்களுக்கு வேண்டிய முதல்ல வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய வருமானத்துக்கு வேண வழியை செஞ்சு நிறைய பேருக்கு ரேஷன் பொருட்களும் ஃப்ரீயாக கொடுத்து உணவுகள், ஏன்னா அவங்களோட ஹெல்த் முக்கியன்றதுனால அதெல்லாத்தையும் கூட சேர்த்துட்டு குடும்பங்கள்லாம் காப்பாற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதனால் இன்றைக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ரேஷன் அரிசி கோதுமை எல்லாம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு 4-5 வருஷம் ஆகி கூட. அதனால் அது வந்து கூடவே வந்து வந்துடும். அது ஒரு இப்போ நோய் பட்டல்னாக்கா கூட ஒரு 4 பேர் வந்து பார்த்தால்னாக்கா அது வந்து அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பிரதமர் வந்து ஒத்தொத்தரையும் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் அவருக்கு வந்து ஒரு சகோதர சகோதரியாக நினச்சிட்டு அவர் முனைப்பு எடுத்து தான் பண்ணுறார். வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற மக்கள், தன்னால் எழுந்து நட முடியாத மக்கள், வேலை செய்ய முடியாத மக்கள், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து அவங்களுக்கெல்லாம் தேவை என்ன அப்படின்றத பார்த்து அவர் செஞ்சுட்டு இருக்கார். நிச்சயமா சார். மக்கள் மருந்தகம் அதை பத்தியே நம்ம வந்து குறிப்பிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் கிடைக்கிறதையும் வந்து அரசு வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதுவும் குறைந்த விலையில தரமான மருந்து கிடைக்கிறத மக்கள் மருந்தகம் வாயிலா வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பாக. அது இப்போ மோடி மருந்தகம்னு இப்போ கூப்பிட்றாங்க. அது என்னன்னாக்கா மக்கள் மருந்தகம் அப்படின்றது வந்து யாருமே இமிட்டேட் பண்ண முடியாத இதுவாக போயிடுது. நான் மெடிக்கல் லைனில் இருந்தனால சொல்கிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் மருந்தகத்தில் போனாக்கா ஒரு 1/5 1/4 ஆஃப் தி ப்ரைஸ் தான் நம்மளுக்கு அதே மருந்து கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 20% தான் செலவு பண்ணுறோம் 100%க்கு பதிலாகன்ற போது அந்த சேவிங்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கே வரும். நிறையா குடும்பங்களுக்கு வந்து இன்னும் அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களாம் மேலே வரணுன்னாக்கா இந்த மாதிரி எந்த விதத்துலலாம் நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் ஜிஎஸ்டி நிறைய பொருட்களை குறைச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி குறையச்சு நம்மளுக்கு அந்த சேவிங்ஸ் வரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முதல்ல வந்து வியாதி வந்தால் தான் நம்ம மருந்து வாங்க போகிறோம். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல தடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ரிவென்டிவா என்ன செய்யணும்ன்றதையும் அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்துட்டா அதுக்கு அப்புறமா என்ன அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால வந்த உடனே மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எல்லா விதத்துலையும் பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு பிஃபோர் கேர் அண்ட் ஆஃப்டர் கேர் ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த மெடிக்கல் லைன்ல. நிச்சயமா. இப்போ மக்கள் மருந்தகம் பத்தி பேசும்போது நம்ம குறிப்பா பேச வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இணை நோய்கள், ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயை பத்தி தான் நம்ம வந்து சொல்ல போறோம். அந்த நோய்க்கான தரமான மருந்துகளை வந்து குறைவான விலையில வாங்கும் போது அந்த குடும்பங்கள் அடையக்கூடிய பயன் என்ன சார்? இமீடியட்டா எந்த தரமான மருந்துகள் குறைவான விலைன்றச்சே வந்து ஒன்று வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதுக்கு 100% அதே மருந்து. இன்னொன்று வந்து எக்கானமிக்கலி தே ஆர் பெனிஃபிட்டட். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளை பார்த்துக்கிறார், நம்மளுக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இன்னொரு மருந்து இருந்தாலும் இது முதல்ல மக்கள் மருந்தகத்தில் இருக்கா போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து அது நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பன் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தடுப்பூசி எல்லாம் செலுத்துறதுக்குமே பாத்தீங்கன்னா இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்கு குழந்தைங்க மேலேயும் மக்கள் மேலேயும் வந்து ஒரு அக்கறை இருந்தா தடுப்பூசி செலுத்துறதுக்காகவே தனியா வந்து ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் சார். சொன்ன மாதிரி இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள் நிறைய சாதனைகள் செய்ய போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நாட்டோட எதிர்காலமும் அவங்க கையில தான் இருக்கு. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுன்றதும் ப்ரையாரிட்டி. ஒரு காலத்தில் பார்த்தோன்னாக்கா மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் இருந்தது, அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஒன்றொன்னா வந்தது. போலியோலாம் கூட நம்ம எராடிகேட் பண்ணிடுச்சு. டைஃபாய்டு வந்தது, டைஃபாய்டுக்கு வேக்சின் போட்டோம். அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் இப்போ வேக்சின் வந்துட்டு ஜாண்டிஸ்க்கு வந்தது. அது மாதிரி எல்லாமே நாளாக ஆக ஒரு நோய்க்கும் வந்து எதிர்ப்பு தன்மையை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம பட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக இன்னொருத்தருக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெடுப்பு நடத்தி பண்ணுறதுனால வேக்சின் இல்லாமல் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடாயிருக்கு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.